அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன் காலையில. அந்த காணொலி அதாவது எப்படின்னா, தாவேகா சேர்ந்த ஒரு ஆச்சரியக்குறி. அதாவது ஏன்னா தற்குறின்னு சொன்னா கோவப்படுறானுங்க. ஒரு ஆச்சரியக்குறி, அதிசயக்குறி, மிகப்பெரிய அதிசயக்குறி. உலகத் தமிழர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், அதிசயத்தையும் இப்படியும் ஒருத்தன் தற்குறித்தனமா பேச முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு மேதகு தேசிய தலைவர் அவர்களை பெயரை சொல்லி ஒருமையில அவர் சொன்ன வார்த்தையை கூட நம்மளால அதை சொல்லி அவர் பெயரை சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை ஒருமையில பேசியிருக்கக்கூடிய, ஏன்னா அவர் பேசிவிட்டார், தவேக நிர்வாகி பேசிவிட்டார்னு சொல்ல முடியாது. அவன் பேசிட்டான் அப்படின்ற மாதிரி, ஏதோ தற்குறித்தனமா பேசிட்டான் அப்படின்னு எல்லாரும் அதை கடந்து போயிட்டு இருக்காங்க. காத்தாங்குடி பள்ளிவாசல்ல பிறந்துட்டு இருந்த மக்களுடைய முதுகுக்கு பின்னா சுட்டவன் தான் தலைவர். எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பார். ஒரு உயிரை கொண்டாட்டு வரலாறு விட்டா தலைவர் மனித உயிர்களை கொன்றவன். இங்க எங்க தந்தை பெரியாரு, அம்பேத்கர், இன்னும் பல தலைவர்களை இந்த தலைவர் கொள்கை தலைவர் அறிவித்திருக்காங்க. எத்தனை உயிரை கொண்டாங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சீமா? எங்க கொள்கை தலைவர்கள் பேசுறதுக்கு ஒன்ன என்ன தகுதி இருக்கு உனக்கு? இது எதை காட்டுது அப்படின்னா, இன்னைக்கு புதுசா தொடங்கப்பட்ட இந்த தாவேகான்ற கட்சி எந்தவித முதிர்ச்சியுமே இல்லாம, எந்தவித அறிவே இல்லாம இருக்கக்கூடிய ஆட்களை அந்த கட்சி வச்சு, கட்சி நிர்வாகிகளை வச்சு கட்சி நடத்துறத இது வெளிப்படையா காட்டுது, அப்பட்டமா காட்டுது. இன்னைக்கு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் பெரிதும் மதிக்கக்கூடிய, கடவுளாக வணங்கக்கூடிய மேதகவே ஒருமையில் மேடை போட்டு மேடையில பேசுறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நான் சொல்றேன் ஒரு மனநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தராக தான் இருக்க முடியும். மேதக அவர்களை ஒருத்தர் ஒருமையில விமர்சிக்கிறதே மனநலம் பாதிக்கப்பட்டவன். இன்னும் ஒருமையில விமர்சிக்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு எந்தவித அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லை, எந்தவித இன அரசியலோ எந்த அரசியலோ எதுக்குமே எந்தவித புரிதலும் இல்லை. அவனுக்கு உள்ளூர் அரசியல் மட்டும் இல்ல, உலக அரசியலுக்கே நம்ம போக வேணாம். உள்ளூர் அரசியலை பத்தி தெரியல, அவனுக்கு வெளி உலகமே தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியக்குரிய கூட்டத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு கேள்வியை வச்சே ஆகணும். இந்த மாதிரியான கூட்டங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவர் மேடைக்கு மேடை நீங்க 2026 நம்ம தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்களே, அதாவது எப்படின்னா, நான் குணமாயிட்டேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நோய் முத்தி போன ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, அதுக்கு சமம் அது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியக்குறிகளை எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறது, உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த ஆச்சரியக்குறியாலேயே கட்சி அழிவு பாதைக்கு நிச்சயமா போயிடும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, சோசியல் மீடியா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்து முகம் சொல்லிக்கிற வகையில, பார்த்து ஆதங்கப்படுற வகையில, கேள்வி கேட்கிற வகையில, நேர்ல இருந்தாங்கன்னா அவர் இங்க வாப்பா அப்படின்னு உட்காந்து வச்சு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, தாவேகா நிர்வாகி இப்படி பேசிட்டாரு, ஏன் பேசினாரு, எதுக்காக பேசினாரு அப்படின்ற அவங்க கட்டத்துக்கே போகல. யாருப்பா அது பேசுறது? எந்த கட்சியா இருக்கட்டும், இதுவரையும் எந்த அரசியல் கட்சியிலும் செய்யாத ஒரு விமர்சனம், இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் எவ்வளவோ விமர்சனங்களை கடந்து போயிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல தலைவர்களை பற்றிய விமர்சனங்களை வச்சிருக்காரு, குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு, தலைவர்களை எதிர்த்து பேசி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா யாருமே இதுவரைக்கும் மேதக அவர்களை, தேசிய தலைவர் அவர்களை குறைச்சு மதிப்பிட்டு யாரும் பேசினது கிடையாது. அவர் மீது, அதாவது சீமானா அவர்கள் மீது எதிர்கருத்து கொண்டவர்கள் கூட, அவர் மீது ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட மேதக அவர்களை இதுவரை பேசியது கிடையாது. ஏன்னால் அவர் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்ப மேதக அவர்களை யார் என்றே தெரியாத ஒரு தற்குறி இருக்கான் ஒரு கூட்டத்துல அப்படின்னா, அப்ப நம்ம என்ன சொல்றது? அப்ப மிக மிக அரிதாதான் இந்த மாதிரியான ஆட்களா இருப்பாங்க. எப்படின்னா, மனநோய் முத்தி போய் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு துண்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு, ஒரு மேடை மைக்கு கிடைச்சிச்சு, இங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும், 4 பேப்பர், பழைய பேப்பரோ இல்ல ஏதோ ஒரு கண்டன 4 மேய்ஞ்சிட்டு வந்துட்டு, அதுல முழுசா படிச்சிருந்தான்னா கூட நிறைய விஷயங்கள் படிச்சு அறிவோடையாச்சும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. இது அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க பேசின காணொலியை நீங்க பாருங்க, அதுல அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி, அந்த அளவுக்கு ஒரு உரிமையில பேசியிருக்கான். என்னன்னே தெரியாம பேசியிருக்கான். அவரை பத்தியே தெரியல. அப்ப அரசியல் புரிதல் இல்லைன்றது வேற. அது அரசியல் புரிதல் யாருக்குமே இல்லைங்க அந்த கூட்டத்துல இருக்கிறதுக்கு. எல்லாம் மரத்துக்கு மரம் தாவிட்டு தான் இருக்குது. தலைவர் ஒரு பக்கம், தொண்டர்கள் ஒரு பக்கம், நிர்வாகிகள் ஒரு பக்கம். எப்படின்னா அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கார்பரேட் கம்பெனி, பக்காமாஸ் கட்சி ஒரு கார்பரேட் கம்பெனி, அவ்வளவுதான். ஒரு 4 பேர் இருப்பாங்க, சிஓ, மேனேஜரு, சூப்பர்வைசர்னு. இவங்களாம் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை எம்டி சைன் பண்ணிட்டு போவார். அவ்வளவுதான் அவர் வேலை. கரூர் சம்பவத்துல 41 உயிர்கள் பலியாச்சு. சரி, அது ஒரு விபத்தா கூட இருக்கட்டும், அல்லது நம்ம எதிர்ச்சியா நடந்தது, அதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி கூட வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன்.
ஒரு பிரச்சனைன்னு நடந்த உடனே அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாத ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா எப்படி ஓட்ட முடிச்சாருன்னு தெரியும், அதுக்கு என்ன காரணம் கொடுத்தாருன்றது தெரியும். ஒரு கூட்டத்தை நிர்வாகம் பண்ண தெரியல ஒண்ணு, ரெண்டாவது ஒரு கூட்டத்தை நடத்த தெரியல, ரெண்டாவது தனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு கட்டமைக்க தெரியல. கட்சியில முதிர்ச்சியின்மையினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பேசுற ஆட்கள். அப்ப தலைமையே அப்படிதான் இருக்கு. தலைமையில இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே எந்தவித முதிர்ச்சியும் இல்லை. முதிர்ச்சியே இல்லாத ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு கட்சியை வச்சு வழி நடத்துன்றது மிகப்பெரிய அளவில். அதாவது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, உங்க கூட சேர்ந்தா ஒரு படத்துல சொல்லுவாங்க காமெடி, உங்க கூட சேர்ந்தா மூளைக்கு மூளை தெருவுக்கு தெருவு தருமடி வாங்கணும் போல் இருக்கே, அந்த நிலைமை தான் விஜய் அவர்களுக்கு வரும் கடைசியில. ஏன்னா இந்த உங்க கூட இருக்கக்கூடிய உங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய இந்த மாதிரியான மனநல பாதிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் பேசுற எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் வீடியோலாம் வெளியிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது சிஎம் சார், ஏதாவது உங்களுக்கு என்னை தொடர்ந்து ஆசை இருந்தா, என்னை எதிர்க்கணும்னு ஆசை இருந்தா, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், அங்க என்னை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இப்ப ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கல, டேட் தள்ளி போயிருச்சு, நினைச்ச நேரத்துல படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன அரசியல் அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ள போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதற்கு விஜய் அவர்கள் ஏதாவது வீடியோ வெளியிட்டாரா, இல்ல ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா, இல்ல ஏதாவது ட்விட்டர் போட்டாரா? நீங்க பாத்தீங்களா? ஏன்னா போட மாட்டாரு. ஏன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை அரசியல் படுத்துறதுக்கு அவர் விரும்பல. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் என்னன்னா, இது அரசியல் வேற சினிமா வேற அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம கிட்ட பூ சுத்துற வேலை, அப்புறம் அந்த கம்பு சுத்துற வேலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனா வீடியோ வெளியிட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சம்பவமே முடிஞ்சு ஆறி போனதுக்கு அப்புறம் வீடியோ வெளியிட்ட விஜய் அவர்கள் ஏன் ஜனநாயகன் படத்திற்கு நீங்கள் அரசியல் ரீதியாக என்னை எதிர்க்கலாம், என் படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும், நான் எந்த இதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன், எதுக்கும் சளைக்க மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் அஞ்ச ஆளே கிடையாது, சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி, மாநிலமே மத்திய சென்சார் போட என் படத்தை ஏதாவது பண்ணிப்பார் அப்படின்னு நீங்க வீரவாசனை பேசியிருக்கலாம், அல்லது ஒரு ட்விட்டராவது போட்டிருக்கலாம். ஏன் போடலன்னா இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் விஜய் அவர்களுக்கு எந்தவித புரிதலும் இல்லை. நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப இந்த தற்கூரிகள் கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னு 4ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் 4 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் தலை ஒண்ணு பெரிய தலை இருக்கு பாருங்க. அதாவது எப்படின்னா கார்பரேட் கம்பெனியோட சிஓ எம்டி அவர் தான். அவருக்கே இங்க அரசியல் முதிர்ச்சியுமே இல்லை, அரசியல் முதிர்ச்சியும் இல்லை. ரெண்டாவது அரசியல்னா என்னன்னே தெரியல. அரசியல் புரிதல் கூட இல்லாம அரசியலுக்கு வந்துடலாம். ஆனா அரசியல்னா என்னன்னே தெரியாம அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இந்த கூட்டத்தை நம்பியா நீங்க அரசியல் பண்ண போறீங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பல சம்பவங்களை பார்த்திருப்பீங்க. என்ன ஒண்ணுன்னா, இவங்க மரத்து மேல ஏறுறது, தாவி குதிக்கிறது, இந்த பேரிகடை தாண்டி உடச்சுக்கிட்டு கிட்ட செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் விஜய் அவர்கள் ரசிக்கிறாரு. பாத்தியா, நான் எவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கேன், எவ்வளவு பெரிய வெறித்தனமான ஆள்கள் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெறித்தனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருவா கூட போட முடியாது விஜய் அவர்களே. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த தற்குறித்தனமா இன்னைக்கு தேசிய தலைவர் மேதக அவர்களை இன்னைக்கு உரிமைகள் போட்டு ஒரு தாவேக மேடையில பேசக்கூடிய இந்த மாதிரியான ஆச்சரியக்குறி, உங்களுடைய ஆச்சரியக்குறியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அதிசயக்குறி கூட நீங்க நிகழ்த்த முடியாது. தமிழ்நாட்டிலேன்னு இல்ல, வீட்டை சுத்தி அந்த பண்ணையார் அலுவலகத்தை பத்தி கூட நீங்க அதை சுத்தி கூட நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. 4 செவரோட முடிஞ்சு போயிடும். இப்ப இந்த ஆச்சரியக்குரிய பேசியிருக்காரு இல்லையா, இது எந்த அளவுக்கு வெளிப்படும், இது எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பூதாகரமா இது பேசு பொருளாக போகுது, இதனால தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்ற போறாங்க எல்லாருமே அப்படின்றத அவர் நிச்சயமா அதை பார்ப்பாரு. ஏன்னா இன்னொரு சந்தேகம் வேற, ஏன்னா இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாராவது போய் சொன்னாதான் தெரியும் அப்படின்னா. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களோ இல்ல புஷியானந்த் அவர்களோ இதை போய் இன்னைக்கு காலையில இந்த ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வரப்போறீங்க, இப்படி ஒரு போட்டோஸ் நடக்க போகுது, இன்னைக்கு அம்பேத்கரோட நினைவு நாள், அவர் நம்ம கொள்கை தலைவர், இன்னைக்கு அவர் பெரியாரோட நினைவு நாள், அவருடைய கொள்கை தலைவர், வாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க மாலை போட்ட மாதிரி அப்படின்னு சொன்னாதான் அவருக்கே தெரியும் போல் இருக்கு. ஏன்னா அந்த நிலைமை தான் அவருக்கு. எல்லாரும் காலையிலேயே தலைவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறது, மாலை போடுறது, ட்விட்டர் போடுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தியது வரைக்கும் பார்த்திருக்கமா தமிழக அரசியல் வரலாற்றிலே? அப்படி ஒரு தலைவர்னா அது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான். சரி, தொண்டர்களாவது யாராவது கொஞ்சமாச்சு, யாராவது ஒருத்தராச்சும் ஒரு அடிப்படை புரிதலோட, யாராவது ஒரு அரசியலோட, இல்ல அரசியல் என்னன்னு தெரிய வேணாம், இப்பதான் அரசியலுக்கு வந்துருக்கோங்க, இனிமே தாங்க நாங்க கத்துப்போம், போக போக வந்த உடனே அரசியல் தெரியுமாங்க அப்படின்னா கூட நான் ஏத்துக்கிறோம். ரைட், ஓகே, வந்த உடனே அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் இருக்காது, இப்பதான் நீங்க ஒரு ஆச்சரியக்குரிய கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அரசியல் படுத்தணும். எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களை அரசியல் படுத்திக்கிட்டீங்களா? அப்பதானே நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்க அரசியல் படுத்த முடியும். விஜய் அவர்களுக்கே அரசியல் என்னன்னு தெரியல, அவரே இன்னும் அரசியல் படுத்தப்படல. சுத்தி உள்ளவர்களால தயவு செய்து நான் சொல்றேன், விஜய் அவர்களை முதல்ல முதிர்ச்சியோட ஆக்குங்க.
சரிங்களா? அவரை முதல்ல அரசியல் படுத்துங்க. அப்புறம் அவரை வந்து பேச வைங்க. அரசியலோட பேச வைங்க. ஒரு முதிர்ச்சியோட பேச வைங்க. அடிப்படை சிந்தனையோட, கொள்கையோட, சித்தாந்தத்தோட மக்களுடைய பிரச்சனைகள பேச வைங்க. சினிமா டயலாக் மாரி வந்து 4 பக்கத்துக்கு பக்கமா எழுதி குடுத்துட்டு, இங்க ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர், இங்க இருந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு, பேசிட்டு பக்கமா பேசிட்டு இந்த டயலாக் விட்டுட்டு சிஎம் சார், பிஎம் சார் இப்படின்னு டயலாக் விட்டா, இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ரசிகர் வேணா ரசிக்கலாம், கை தட்டலாம், 2 பக்கெட் ஃபயர் பறக்க விடலாம், 2 அணில் அங்கிட்டு இங்கிட்டு தாவுற மாரி வேணா வீடியோ போடலாம். ஆனா, பக்கா மாஸ் கட்சி தலைவர்களுக்கு வந்து ஒருபோதும் வந்து இது வந்து அரசியலுக்கு பாசிட்டிவா அமையாது. இங்க நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரியல. திரைப்படம் வேற, அரசியல் வேறன்றது ஒரு கட்டம் தாண்டி, விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி. அது அப்படின்றத நான் பார்க்குறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா, எப்ப எப்படி பேசணும், யார் எங்க எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல, இங்க இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சவாதிகள் நீங்க எதிர்த்து நீங்க எப்படி நீங்க அ ஆதங்கப்படுறீங்களோ, இந்த ஆளுங்கட்சி வந்து குற்ற சம்பவம் அதிகரிக்குது, ஊழல்ல இருக்கு, அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு, இப்படி எப்படி நீங்க ஆதங்கப்படுறீங்களோ, அதை விட 4, 5 மடங்கு ஊழல் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்தவர் விஜய் அவர்கள். ஏன்னா யார் எப்படி பேசணும், நீங்க காங்கிரஸ எப்ப எதிர்க்கணும், எப்ப எதிர்க்கக்கூடாது, யார தன் வசம் வச்சுக்கறணும், யார பேசணும், என்ன டயலாக் பேசணும், இது எல்லாமே மேல் மட்டத்துல இருந்து அவருக்கு வந்து குடுக்குற அசைன்மெண்ட்ட செய்யக்கூடிய ஒரு கமாண்டர் மாதிரி அவர். அவர் வந்து கமாண்ட் கொடுப்பாரு. என்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி கூட்டம் இருக்கு. நான் சொன்னா தாவும், குதிக்கும், மரத்து மேல ஏறும். இந்த மாதிரி என்ன கூட்டத்தை நான் வச்சிருக்கேன். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. இது நல்லா அப்படின்னு ஒரு சேல் பண்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். செம்மையா தாவும், மரத்து மரம் தாவும். வச்சுக்கணும் இது. எவ்வளோட காசுல இல்ல, சும்மா தான் வச்சுக்கணும். ஆனா எனக்கு தேவையானதை மட்டும் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் பாத்தீங்களா? அதான் உண்மை. ஏன்னா அவர் இதுவரைக்கும் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. காங்கிரஸ் எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு, மற்ற கட்சிகளை எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு, எப்படி ஊழல் கட்சியை விமர்சிச்சிருக்காரு, எங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது எல்லா டயலாகையும் எடுத்து பாருங்க. சுத்தி முத்தி கடைசியில ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது. வெங்காயம் மாதிரிதான் இருக்கும். உரிக்க அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது மாதிரிதான் விஜய் அவருடைய அரசியல். விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து 2026க்கு அப்புறம் முடிஞ்சிட்டு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா திரும்பவும் படம் நடிக்க போயிருவாரு அப்படின்றாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், அப்படி நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருப்போம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர். ஏன்னா நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து முழுக்க முழுக்க தகுதி இல்லாதவர் அப்படின்றத நாங்க வந்து இப்ப சமீபத்துல நீங்க நடந்துக்கிறத வச்சும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இது இவ்வளவுதான். நாங்க கூட பெருசா எல்லாரும் இளைஞர்கள்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. முதல்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டாரு, ஏதோ மாற்றத்தை தரப்போறாரா, எங்க இருப்பாருப்பா, நல்லா செய்வாருப்பா அப்படின்னு. ஆனா என்னைக்கு இந்த ஆச்சரியக்குறிகள் பண்றதையும், இந்த அணில் குஞ்சுகள் பண்றதையும் நீங்க வந்து ரசிக்க ஆரம்பிச்சீங்களோ, அவங்கள வந்து அரசியல் படுத்தாம, அவங்கள ஒரு முதிர்ச்சியின்மை ஆக்காம நீங்க வந்து நீங்க பண்ணீங்களோ, ரிப்போர்ட்டர்ல போய் NDTV ரிப்போர்ட்டர் பின்னால போகும்போது தாவி தாவி போய் கலாய்க்கிறது, இங்கிட்டு மரத்துக்கு மரம் தாவுறது, இங்க வந்து பொது வெளியில இருந்துகிட்டு ஊன்னு கத்துறது, இது வேணா ரசிக்கலாம், ஃபயர் விடலாம், டிவிக்கேன்னு வந்து கோஷம் போடலாம், 4 பேர் கத்த விடலாம், இதுக்கு வேணா நல்லா இருக்கும், ரசிக்கலாம். ஆனா வந்து உண்மையிலேயே வந்து இந்த தாவேகன்ற கட்சி வந்து இந்த சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேர்றான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது நிச்சயம் கரை சேராது அப்படின்றது இந்த ஒரு தற்குறி போட்ட இந்த வீடியோல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது. இந்த வீடியோவுக்கு உலகத் தமிழர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ வெளியிட்டதுனாலயே இந்த தமிழர்கள் அனைவருக்குமே வந்து இந்த தாவேக்கால இருக்காங்கல்ல, குறிப்பா தமிழர்கள், அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்துருச்சு. போங்கடா நீங்களும் உங்க கட்சியும் அப்படின்னு சொல்லாத குறையா கீழே வந்து நான் வந்து தாவேக்கால தான் இருந்தேன், இப்ப இன்னையில இருந்து நான் கட்சியை விட்டு வெளியில போறேன்னு ஒரு நண்பர் கீழே பதிவு போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ல, அந்த வீடியோ கீழே நீங்க போய் பார்க்கலாம். எத்தனையோ பேரு கீழே கமெண்ட் போட்டே இருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் ஒரு தேசிய தலைவரை மதிக்கக்கூடியவன், நான் ஒரு தமிழ் இனத்தில் பிறந்தவன், நான் வந்து விஜயவனுடைய ரசிகர், நான் விஜய் கட்சியில பயணிச்சுட்டு இருந்தேன், இந்த தற்கூரி நாய் பேசினதை கேட்டு நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதாவது எப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தற்கொலையோட வீடியோ. இதற்கு விஜய் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, நிச்சயமா நம்ம பதில வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நம்மளுடைய தப்பு தான். ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் அவருடைய பிரச்சனைக்கு அவர் வந்து பதில் போறது கிடையாது, அவருடைய பிரச்சனைக்கே வந்து பட பிரச்சனைக்கே வந்து அவர் வந்து கருத்து சொல்றது கிடையாது. இதுல வந்து விஜய் அவர்களுக்கே வந்து மேதகு அவர்களை பத்தி முழுமையா தெரியுமானா தெரியாது. நடிகர் சங்கத்துல இருக்கும்போது போயிட்டு எல்லாரும் வாங்க போராட வாங்க, இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், இன்னைக்கு அவங்க ஈழத்தமிழர்களுக்கு வந்து உதவி செய்யணும், டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்படியா இருப்பாங்க அப்படின்ற தெரியுமே ஒழிய, அதுக்கப்புறம் கூட அவருக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ அவருக்கு நேரம் இருந்திருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்தணும்னு நினைச்சது மிகப்பெரிய தவறு அப்படின்றத அவரே உணர்ந்திருப்பாரு. அது உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் 2026 இன்னும் ஒரு 4 மாதம் தான் கிடக்கு தேர்தலுக்கு. இந்த 4 மாதம் முடிஞ்சு விஜய் அவர்களும் திரும்பவும் படம் நடிக்க போயிருவாரு. அப்படி போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, இங்க அரசியல் படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளாவது நல்லாட்சியை குடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.